بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே, இந்த காலை அமர்விலே ஒரு சிறிய நேரம் நாம் இறைவனை ஞாபகப்படுத்திக் கொள்கின்ற அமைப்பில் சில விஷயங்களை இங்கே பார்க்க இருக்கிறோம். இன்றைய செய்தியாக ஒரு அழைப்பாளருக்கும் ஒரு தாயியாக செயல்படக்கூடிய ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய சமுதாயத்திலே தஅவாவில் இருக்கக்கூடிய எல்லா பொதுமக்கள், உலமாக்கள் இவர்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டிய குறிப்பாக அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சில பகுதிகளை இந்த இடத்திலே நான் சொல்லி காட்டலாம் என்று நினைக்கிறேன். அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் மிகவும் பிரதானமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு அம்சம் எது அப்படி என்று சொன்னால், அவருக்கும் இறைவனுக்கும் இடையிலான அந்த பகுதி முஹாசபத்துன் நஃப்ஸ் அப்படின்னு சொல்வார்கள். அந்த பகுதியிலே ஒரு பெரிய ஒரு கவனத்தை அவர் செலுத்த வேண்டும். எதன் காரணமாக அப்படி என்று சொன்னால், தஅவாக்களம் இந்த அழைப்பு பணி என்றது இறைவனுடைய செய்தியை, தூதை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்கக்கூடிய ஒரு பணி. அப்போ இறைவனது செய்தியை சொல்லக்கூடியவர்களை இமாம் இப்னுல் கைம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல் முவக்கிஊன் என்றார். அதாவது இறைவனுக்கு சார்பாக கையொப்பமிடுகின்றவர்கள் அப்படி என்று. அப்போ இறைவனது செய்திகளை எடுத்து சொல்கின்றவர்களை மக்கள் எப்படி அதனை பார்க்கிறார்கள் அப்படி என்று சொன்னால், சாதாரண மனிதர்களுடைய அந்த நிலையை விட இவர்களிடத்திலே இறையச்சம் அதிகமாக இருக்கும். இவர்களிடத்திலே இவருக்கும் இடையிலான தொடர்பு அதிகமாக இருக்கும். இவர்களை இறைவன் கபூல் செய்வது வேகமாக இருக்கும். இவர்களுடைய வாழ்க்கை, மார்க்கம் எல்லாமே என்ன செய்யும், ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கும். அப்படி என்பதை என்ன செய்கிறார்கள், மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் நபிமார்களை கூட அல்லாஹு தாலா சமூக ரீதியான அந்த பக்கத்திலே மிகவும் ஒரு உயர்ந்த நிலையில் அல்லாஹு தாலா வைத்திருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அல் அமீன், உண்மையாளர், சாதிக், நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்ற பெயர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கியிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்கத் இப்னு நௌஃபலிடத்திலே பேசுகின்ற பொழுது, உம்மை இந்த சமுதாயம் வெளியேற்றுகின்ற பொழுது நான் உயிருடன் இருக்க வேண்டுமே, ஒரு இளைஞனாக இருக்க வேண்டுமே என்று சொன்ன நேரத்தில் எனது சமுதாயம் என்னை வெளியேற்றுமா என்று தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, கேட்டார்கள். காரணம், அவ்வளோ பண்பாடு உள்ளவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். பிரச்சாரம் செய்கின்ற நேரத்தில் கூட, உங்களுக்கு முன்னால் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறேன் உங்களுக்கு மத்தியிலே, அதை நீங்கள் என் வாழ்க்கையை பார்த்திருக்கிறீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, சாட்சியாக்கினார்கள். எனவே ஒரு அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய இந்த மார்க்க ரீதியான பிரச்சாரங்களிலே தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட எல்லா முஸ்லீமும் 4 விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்ல தான் செய்வான், அதல்ல. ஆனால் வாழ்க்கையை அதாவது அடையாளமாக்கி கொண்ட தஅவா பணியில் ஈடுபடக்கூடிய அதாவது இந்த அழைப்பு பணியை மையமாக வைத்து செயல்படக்கூடிய சகோதரர்கள் இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சம், தனக்கும் தனது இறைவனுக்கும் இடையிலான அந்த பகுதியை சீர்திருத்தி கொள்வது. இஸ்லாஹு மா பைனஹு வ பைன அல்லாஹ், அது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. என்ன காரணம் என்றது, அந்த மக்கள் அந்த ஒரு நிலையை அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்லக்கூடியவர்கள், அதற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள், தங்களது வாழ்க்கையில் ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகளே இவர்கிட்ட என்ன செய்யும், தீர்வு இருக்கும், இவர்கள்ட்ட ஒரு வழிகாட்டல் இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்படி என்று சொன்னால் அதற்கு ஏற்ற ஒரு தகுதியிலே நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் போலியானவர்களாக நம்ம என்ன வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுதுமே ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இறைவனுடைய பகுதிக்கும் நமக்கும் இடையிலே உள்ள பகுதியை சீர்திருத்தி கொள்ள வேண்டுவதற்கான இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணங்களில் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்திலே ஒரு சுன்னா இருக்குது. ஒரு மனிதனை தண்டிக்கிற விதத்தில் சுன்னா இருக்கிறது. சிலருக்குரிய தண்டனை மிக வேகமாக அல்லாஹு தாலா கொடுத்துருவான். சிலரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தாலா மிக காலம் தாமதிப்பான், அவர்களுக்கு காலம் எடுப்பான். அதெல்லாம் என்ன அடிப்படையில் நடக்கிறதுன்றதை குர்ஆனையும் சுன்னாவையும் நம்ம படிக்கிற டைமில் புரிஞ்சுக்கொள்ளலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த ஹராமை நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் ஒரு மரத்தை நெருங்கியது தான் அவர் செய்த ஹராம். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பெருசு. அந்த சொர்க்கத்தை விட்டு நீக்கப்பட்டு அவர் என்ன செய்கிறார், இந்த உலகத்தில் அவருடைய சந்ததிகள் எல்லாமே இந்த உலகத்தின் பக்கம் என்ன செய்கிறது, அதாவது விரட்டப்படுகின்ற அமைப்பில் அவன் ஒரு நிலை அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். இப்லீஸுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகம் அழியும் வரைக்கும் என்ன, நீ உயிரோடு இருக்கலாம்,
இந்த உலகத்தில் நீ முழுமையாக வாழலாம் அப்படின்ட்டு கொடு. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் நீ வாழலாம், மதாஉன் இலாஹீன், குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் நீங்கள் வாழ. இப்லீஸுக்கு என்ன, ஃபைன்னக மினல் முந்தரீன், நீ வந்து அதாவது மறுமை நாள் வரைக்கும் என்ன அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவராக இருக்கிறாய். இது வந்து அருளா தண்டனையா? நமது பார்வையில் ஆயுள் முழுசாக நீ என்ன செய்யலாம், வாழ்ந்து கொண்டே இருக்கலாம்னு சொல்கிற டைமில் அருள்னு நம்ம என்ன செய்வோம், நினைப்போம். ஆனால் தண்டனையுடைய வேகம் அல்லாஹ்வுக்கு என்ன, அதாவது அல்லாஹு தஆலா அதை வித்தியாசப்படுத்துவதை பார்க்கலாம். இதை வைத்து இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படி என்றால், ஒரு மனிதனுடைய அறிவு குறைவாக இருந்து, விளக்கம் குறைவாக இருந்து, அவன் இந்த சமுதாயத்திலையும் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிற டைமில் அல்லாஹ் தஆலா தண்டனை அவனுக்கு தாமதமாகும். அவனுக்கு என்ன செய்யும், தாமதமாகும். ஒரு மனிதன் அல்லாஹ் இறையச்சத்தை கொடுத்து மார்க்க விளக்கத்தையும் கொடுத்து மார்க்கத்துக்கு தன்னை அடையாளம் படுத்தி கொண்டிருந்தால் அவனுக்கு இறைவனுடைய தண்டனை வேகமாக என்ன செய்யும், வரும். காரணம், அவனுக்குரிய விளக்கம் இல்லாமல் ஒருவன் அறிவில்லாமல் தவறு செய்வதும், அறிவோடு இருந்து கொண்டு நல்ல அடையாளத்தை கொண்டு தவறு செய்வதற்கு இடையில என்ன வித்தியாசம் இருக்குது. இந்த தவறுக்கு தண்டனை என்ன செய்யும், வேகமாக வரும். அந்த தவறுக்கு தண்டனை என்ன செய்யும், அதாவது தாமதமாக வரும். அதனால தான் நபிமார்கள் சிறிய தவறு செய்கின்ற பொழுது கூட அல்லாஹ் தஆலா பெருசாக என்ன செய்கிறான், அந்த தண்டனையை கொடுக்குறான். பெருசாக கண்டிக்கக்கூடிய இடங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள்லாம் மறுமை நாளில் பயப்படுற பாவத்தை பாருங்கள், என்ன அந்த பாவம் என்று சொல்லி அவர்கள் நம்முடைய பார்வையில் பாவமே இல்லைன்னு நினைக்கக்கூடியவைகளைத்தான் அவர்கள் என்ன செய்வாங்க, மறுமையில் பயப்படுவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவங்களுடைய அறிவு அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவங்களுடைய பொறுப்பு அவ்வளோ தெளிவாக இருக்குது, அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ தெளிவாக இருக்குது. தவ்வாவுக்காவின் இறைவனுடைய பேரில் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டவர்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவங்க என்ன செய்வார்கள், அல்லாஹ் கண்டித்து விடுவானோ என்று பயப்படுவார்கள். அதே நேரம் இந்த அதாவது அறிவில்லாமல் விளக்கம் இல்லாமல் அவன் நாம் மார்க்கத்தில் இருக்கிறெல்லாம் பறைசாட்டாமல் இருக்கக்கூடியவனுக்கு இறைவன் என்ன செய்வான், அவகாசத்தை